வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. ஹெல்த்தின்னு டேஸ்ட் இருக்காதுன்னு நினைக்காதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு கொடுக்க சொல்கிறது இந்த ராகி தான். எல்லாருக்குமே இந்த ராகி ரொம்ப நல்லது. 1 இயருக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி டாக்டரே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த ராகியை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி காட்ட போகிறோம். அதாவது ராகி ஓம்பொடி. இந்த ராகி ஓம்பொடிக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். நாங்கள் எப்பயுமே ராகி முழு கேழ்வரகு வாங்கி அதை கழுவி நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுப்போம். நாங்கள் எந்த ஒரு மாவுமே கடையில் வாங்குறது கிடையாது. இந்த ராகி பவுடர் நமக்கு அரைச்சி வச்சுருக்க ராகி பவுடரை 2 கப் எடுத்துக்கிறாங்க. ஜலிச்சு வச்சுக்கணும். இந்த ராகியை கூட ஜலிச்சு தாங்க வைக்கணும். கூடவே 1 கப் பச்சரிசி மாவு. வெறும் ராகியில் கண்டிப்பாக வராது. அதனால் 1 கப் பச்சரிசி மாவு. இங்கே நாங்கள் ஆவி கட்டின இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கோம். ஸோ 2 கப் ராகிக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். இது எல்லாமே நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓமம் சொல்லுவோம் இல்லையா, அது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேரே ஓமப்பொடிங்க. கண்டிப்பாக 2 ஸ்பூன், டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. அதை அரைச்சிக்கோங்க. அது மிக்சியில் எட்டாதுன்றதால இந்த மாவு கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிக்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை, அந்த மாவை மிக்சியில் போட்டது காரணம் அதுதான். இப்போ அந்த அரைச்சதை நல்லா இந்த ஏற்கனவே நம்ம ஜலிச்சு வச்சுருக்கல அந்த மாவோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ராகி மாவு, அரிசி மாவு, உப்பு, இதெல்லாம். இதுக்கப்புறம் இங்கே ஒரு டிப்பு இருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெயை காய்ச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா பொறுன்னு வரும். இந்த எண்ணெயை காய்ச்சி ஊற்றி பாருங்களேன். நிறைய பெரிய பெரிய கடையில் கூட நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த எண்ணெயை காய்ச்சி ஊற்றுவாங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த சப்பாத்தி மாவு அளவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு அச்சில் எடுத்து வச்சுக்கோங்க. அச்சு முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க, எண்ணெய் தடவி சைடெல்லாம். அதுக்கப்புறமா இந்த ஓம்பொடி அச்சு இதை பாருங்கள் எப்படி பிழிகிறாங்க. ஏற்கனவே நாங்கள் எண்ணெயை மிதமான சூட்டில் காய வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த அஞ்சை வச்சு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. அனல் பயங்கரமாக அடிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிழிங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓம்பொடியை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா செம்ம கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி. இதை ஒரு 2-3 வாட்டி திருப்பி போடணுங்க. மிதமான சூட்டில் தான் எண்ணெய் இருக்கணும். அதே மாதிரி மீடியமில் வச்சு தான் பொரிக்கணும். இந்த பாருங்கள் எப்படி உடச்சி காட்டுறாங்க. சூப்பராக இருக்கு இல்லையா? ஹெல்த்தியான வீட்டிலேயே செய்யக்கூடிய ராகி ஓம்பொடி இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இதை முழுசாக வச்சு ஒவ்வொன்று சாப்பிடுவோன்றதால ரொம்ப உடைக்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் நொறுக்கி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.